ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், திருத்தணி முருகனே துணை. கருப்பு நிலா ஏன் தான் கலங்குகிறாய் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல. இவர் கருப்பு வண்ண முருகர் உங்களை கேட்க சொல்றாரு, ஏன் கலங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொய் சொல்றீங்களா? நான் கலங்கவே இல்லையே, நான் சிரிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு முருகனுக்கு தெரியுமே நீங்க கொஞ்சம் கலங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. என்ன சோகம் மனசுல? நிறைய சோகம் இருக்கு முருகா அப்படின்னு தானே சொல்றீங்க. சரண்யா, நீ எனக்கு ப்ரே பண்ணிக்கோவேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. உங்களுக்காக எப்பொழுதும் என் ப்ரேயர்ஸ் இருக்கவங்க முருகன் கிட்ட. உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்க நிம்மதிக்காக எப்பவுமே நான் வேண்டிட்டு தான் இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நீங்க படுற சோகம் இருக்கு இல்லையா, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆடி கிருத்திகை வரும்போது அது எல்லாமே, அந்த சோகம்லாம் கரைஞ்சு ஓடி எல்லாமே நிறைவேற்றப்படும். என்னங்க அது, நீங்க என் மன சாந்திக்காக தானே அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க, நான் நிஜமாலுமே மனசார சொல்றேன். உங்க சோகங்கள் எல்லாம் சீக்கிரமா மறைஞ்சு சந்தோஷம் ஏற்படணும் என்றதுதான் முருகனோட வாழ்த்து. என் வாழ்த்தும் அதுதான். ஆனா முருகன் தானே உங்களுக்கு எல்லாமே. அவர் இதைதான் சொல்றாரு. இப்ப கொஞ்சம் சிரிப்பீங்களே, சிரிங்க, அழகா சிரிங்க. அப்பதானே உங்களை அவரை பார்த்துட்டே இருப்பாரு. சிரிச்சிட்டீங்களா? இப்போ உங்க அப்பா முருகன் கிட்ட நீங்க பேசிக்கோங்க. எல்லாருமே ஆடி கிருத்திகைக்குள்ள உங்க பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.